ஹலோ கைஸ், இன்னைக்கு வீடியோவில் வந்து ஒரு பிரியாணி தீம் கேக் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடியே ஆக்சுவலி ஒரு பிரியாணி தீம் கேக் பண்ணியிருக்கேன். இது என்னோட 2வது ஆர்டர். பட் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் பிக் அனுப்பி கேட்டிருந்தாங்க. பட் இதுதான் வந்து எனக்கு அப்படியே ஒரு பானையில் செய்கிற மாதிரி ஒரு கிடச்சிருந்தது. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. கஸ்டமரே வீடு தேடி வந்து ஒரு பிக்சர் கொடுத்து இதில் இருக்க எல்லாமே எனக்கு வேணும், கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய கஸ்டமைசேஷன்லாம் பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபிக் பண்ணி கேட்டுட்டு போனது எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. ஏன்னா எல்லாருமே கேக் வாங்கும்போது தான் வருவாங்க. ஆனால் இவங்க ஆர்டர் பண்ணுறதுக்கே வரும்போது எனக்கு ரொம்ப என்னது, எதுக்கு நீங்கள் ஃபோன்லேயே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாமே, இல்லை உங்ககிட்ட நிறையா கஸ்டமைசேஷன் சொல்லணும், நீங்கள் அட்ரஸ் சொல்லுங்கள் நான் வரேன் அப்படின்னு சொல்லி அவங்களோட அப்பாவும் அந்த பொண்ணும் வந்திருந்தாங்க. அவங்களோட அக்காவுக்கு வந்து பர்த்டேயா, அவங்க வந்து ஒரு ஃபர்ஸ்ட்டு டாக்டர் அப்படின்னு சொன்னாங்க அவங்க வீட்டில். ஸோ அதனால அவங்களுக்கு இது பிடிக்கும் அப்படிங்கிறனால இந்த மாதிரி வேணும் அவங்க பர்த்டேக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு கஸ்டமைஸ் பண்ணியிருந்தாங்க. இது வந்து ஒரு சாக்கோ ட்ரஃபிள் கேக். ஸோ நான் வந்து 1.5 kgயில் ஃபஸ்ட்டு பண்ணிக்கிட்டேன். ஆக்சுவலி 1 kg தான், 1.5 kgயில் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா இது வந்து ஷேப் கொண்டு வரதுக்கு நிறைய வந்து எடுக்க வேண்டி வரும். ஸோ அதனால் நான் கொஞ்சம் அதிகமாகவே பண்ணிக்கிட்டேன். ஸோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்ரீமில் நிறைய சாக்லேட் போட்டுட்டு அதை வச்சு நான் வந்து அந்த பானை ஷேப்புக்கு வந்து ஃபுல்லாக ஃப்ராஸ்டிங் பண்ணி எடுத்துக்கிறேன். இது பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்ததுங்க. நான் ரொம்ப ஈஸின்னு நினச்சேன். ஆக்சுவலி நான் பானை ஷேப்பில் பண்ணதில்லை இல்லையா, ஸோ அதனால் ரொம்ப ஈஸின்னு நினச்சிட்டு இருந்தேன். ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுவும் இந்த க்ரீம் யூஸ் பண்ணி அந்த கழுத்து பகுதி பண்ணுறதுக்குலாம் ரொம்ப டைம் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் கிட்ட இந்த கழுத்து பண்ணுறதுக்கு நான் உட்காந்து செய்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஓரளவு பண்ணி கொண்டு வந்தேன். அண்ட் எழுதுறதும் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கேக் மேலே எழுதும்போது நம்ம இப்படி ஒரு மாதிரி வெர்டிக்கலாக பிடிச்சி எழுதுவோம். பட் இது வந்து ஹரிசாண்டலாக பிடிச்சி எழுதுகிற மாதிரி இருந்துச்சு. அது ரொம்பவே எனக்கு பயமாக இருந்துச்சு. ஸோ அதனால் ஒரு ட்ரையல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் எழுத ஸ்டார்ட் பண்ணேன். பட் நான் நினச்சதை விட ஓரளவு கொஞ்சம் எழுதிட்டேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு டாக்டர் அப்படிங்கிறதா ஃபஸ்ட்டு வேர்ட் சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி நிறையா ஒரு 4 சென்டென்ஸ் சொல்லியிருந்தாங்க. லாஸ்ட்டு சென்டென்ஸ்றது கொஞ்சம் கஷ்டமே பட்டு தான் எப்படியோ முடிச்சுட்டு அண்ட் மேலே கீழே வந்து அந்த நம்ம பானைக்குரிய டிசைன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இது வந்து கொடுக்க சொன்னாங்க. அது மேலே மட்டும் கொடுத்து பார்த்தேன், எனக்கு லுக் வைஸ் அவ்வளோவா பிடிக்கலை. சரி அப்புறம் கீழேயும் கொடுத்துடலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அப்புறம் கீழேயும் அந்த டிசைன் வந்து கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபாண்டன்ட் ஒர்க் எல்லாமே வந்து முந்தின நாள் நைட்டே வந்து செஞ்சு நல்லா வந்து ட்ரை பண்ண வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து நம்ம மேலே டெக்கரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதை ஃப்ரிட்ஜில் நல்லாவே செட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ஃபாண்டன்ட் இந்த அரிசி பண்ணுறதுக்குள்ளே கையே போயிருங்க, நிறையா அரிசி பண்ணணும். மித்தபடி பெரிய ஒர்க்ஸ்லாம் கூட ஈஸியாக பண்ணிடலாம். குட்டி விஷயம் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது எல்லாமே விடிய உட்காந்து பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த ஃபாண்டன்ட் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் கலர் யூஸ் பண்ணி நான் வந்து மேலே கொஞ்சம் நல்லா பார்க்கறதுக்கு ரொம்ப பச்சையாக இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நல்லாவே பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அண்ட் இதில் வந்து 2 ஹேண்டிலும் வைக்க சொல்லியிருந்தாங்க. அது கொஞ்சம் டார்க் ஷேடாக வைங்க அப்படிங்கிற அந்தளவுக்கு கூட கஸ்டமைசேஷன் சொல்லியிருந்தாங்க. அது எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா உங்கள் கையில் விட்டுறேன் அப்படின்னு சொன்னாங்க, நான் ரொம்ப பயப்படுவேன். ஏன்னா நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி அதை அவங்களுக்கு பிடிக்காம போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கஸ்டமைசேஷன் சொல்லிட்டாங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அப்பாடா அவங்க சொன்னதை நம்ம பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோடு பண்ணுறது. அண்ட் நம்ம பண்ணி வச்சுருந்த ரைஸ் எல்லாமே போட்டுக்கிறேன். அண்ட் எக்ஸ்ட்ராவாக அவங்க ஒரு லெக் பீஸ் தான் கேட்டாங்க, நான் 2 லெக் பீஸாகவே செஞ்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ அதை கீழே ஒன்று மேலே ஒன்று வச்சுட்டு சில்லி வச்சுட்டு அப்புறம் ஆனியன் வச்சுட்டு அப்புறம் முந்திரி எல்லாமே வச்சாச்சு, பட்டை கிராம்பு எல்லாமே சுற்றியும் வச்சாச்சு, மேலேயும் வச்சாச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த கேக்கு. நான் சொன்னேன்ல, இதை சுற்றி இருக்க வேர்டிங்ஸ் எல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னு அது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டாக்டர் இன் அவர் ஃபேமிலி, அடுத்து நியாயத்தை கேட்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கெலாம் நமக்கு மீனிங் தெரியாது, அவங்களுக்குள்ள கோட் வேர்டாக இருக்கும். அடுத்து டாக்டர் எம், அடுத்து அவர் செஃப், அதுக்கப்புறம் ஒரு தூங்குற மாதிரி ஒரு ஸ்மைலி. போதும் இதோட நிறுத்திக்கலாம் அப்படின்னு இருந்துச்சு. பட் அது எழுத இடம் இல்லை, போதும் நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் எழுதி முடிச்சிட்டேன். கஸ்டமர் வந்து ரொம்ப ஹாப்பியாக ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. அவங்களோட அக்கா வந்து இந்த கேக்கை பார்த்து சர்ப்ரைஸ் ஆனதாக சொன்னாங்க. அது ஃபைனலாக அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நீங்களும் கோயில்பட்டியில் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஏஎஸ்எம் பேக்கர்ஸில். தேங்க்யூ ஸோ மச்.